நமது கெங்குவார்பட்டியை சேர்ந்த அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, எனக்கு மிக இளைய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் இன்றைக்கு டாக்டர் அவர்களுக்காக உங்களை சந்தித்து வாக்கு சேகரிக்க வந்திருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். மழை வந்துருமோன்னு பயந்துகிட்டே வந்தோம். குள்ளபுரத்துல எல்லாம் நல்ல மழை, மேல்மங்கலத்திலிருந்து தூர ஆரம்பிச்சிச்சு. எங்க கெங்குவார்பட்டி போறப்ப மலையில இருப்பீங்களோன்னு நினைச்சேன். எல்லாம் எங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், புரட்சி பாரதம், தென்னிந்திய பார்வர்ட் பிளாக், நேதாஜி பார்வர்ட் பிளாக், ஐஜேகே, புதிய நீதி கட்சி போன்ற பல கட்சிகளின் ஆதரவோடு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளராக போட்டியிடுகின்ற டாக்டர் கதிர்காமி அவர்களை நீங்கள் இந்த முறை குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். இன்றைக்கு தமிழ்நாட்டில் போன முறை நீங்கள் ஆட்சியை கொடுத்தீர்கள். தேர்தல் வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றுவோம் என்று சொல்லி வந்த ஸ்டாலின் 80% மேல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. என்ன சொன்னாரு? தேர்தலுக்கு முன்னாடி நம்ம போடியில கிராம சபை கூட்டத்தில் தமிழ்நாட்டில் விலைவாசியை உயர்த்த மாட்டோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் வேலை வாய்ப்பை 150 நாளாக உயர்த்துவார். ஏதாவது செஞ்சாரா? விலைவாசியை உயர்த்த மாட்டோம். ஆட்சிக்கு 3 மாதத்திலேயே சொத்து வரைய 150% உயர்த்தினாங்க. மின் கட்டணத்தை பல முறை ஏற்றி, ஆண்டுக்கு ஒரு முறை ஏற்றி, இன்றைக்கு அண்ணன் இபிஎஸ் அவர்கள் ஆட்சி இருந்த பொழுது இருந்ததை விட 67%. 1 ரூபாய் இருந்துச்சுன்னா 1 ரூபாய் 67 காசா நமது வீட்டுக்கு மற்றும் தொழிற்சாலைகளுக்கான மின் கட்டணத்தை உயர்த்தி ஏழை எளிய மக்கள் எவ்வளவோ இன்னலுக்கு ஆளாகிறார்கள் என்பதெல்லாம் மறந்து அவரும் அவரது குடும்ப மாற்றம் வாழ்ந்தால் போதும் என்று இன்றைக்கு கல்லா கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களை எல்லாம் பாராளுமன்ற உறுப்பினர் தேர்தல் அப்ப எப்படி ஏழை எளிய மக்களை 300க்கும் 500க்கும் உங்களை வளைத்து விடலாம் என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருந்தார்களோ அதே போல இப்பயும் உங்களை 500க்கும் 1000த்திற்கும் நமது ஏழை எளிய மக்களை விலைக்கு வாங்கி விடலாம் என்று நினைக்கிறார்கள். தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு மூளைக்கு மூளை, முடுக்குக்கு முடுக்கு, பட்டி தொட்டி எல்லாம் கஞ்சா போதை மருந்து வியாபாரம் நடக்கிறது. நமது வீட்டு மாணவர்கள், பள்ளிக்கு செல்கின்ற மாணவர்கள், கல்லூரிக்கு செல்கின்ற மாணவர்கள், வேலைக்கு செல்கின்ற இளைஞர்கள் எங்கே போதை பழக்கத்திற்கு ஆளாகி விடுவார்களோ என்று தாய்மார்களும் பெரியோர்களும் வீட்டில மடியில நெருப்பை கட்டிக்கொண்டு நீங்கள் காத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு அம்மா அவர்கள் ஆட்சி இருந்த பொழுது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்தது? எங்கேயாவது கஞ்சா, ஹெராயின் போன்ற பெயர்களை கேட்டிருப்போமா? ஆனால் இன்றைக்கு பச்சிரம் குழந்தை முதல் வயது முதிர்ந்த மூதாட்டிக்கு வரை இன்றைக்கு வன்கொடுமையால், பாலியல் வன்கொடுமையால் உயிர்படுகின்ற கொடுமையான நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதுபோல கூலிப்படைக்கு 5000த்திற்கும் 10,000த்திற்கும் கூலிப்படை அமைத்து யாருடைய உயிரையும் வாங்கிவிடலாம் என்கிற நிலைமை தமிழ்நாட்டில். இந்த 5 ஆண்டுகளிலே கிட்டத்தட்ட 8000 கொலைகள் தமிழ்நாட்டிலே அரங்கேறுகின்றன. சட்டம் ஒழுங்கை பராமரிக்க தவறிய திமுக அரசு கஞ்சா போன்ற, ஹெராயின் போன்ற போதைப் பொருட்கள் கடத்தலில் திமுகவின் நிர்வாகிகள் ஈடுபடுகிறார்கள். அல்லது திமுகவின் பின்புலத்தில போதை மருந்து தமிழ்நாட்டிலே புழக்கம் இருக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாடு போதை மருந்துக்கான ஒரு சந்தையாகிவிட்டது. போதை மருந்து கடத்துகின்ற ஒரு தளமாக இன்றைக்கு நமது தமிழ்நாடு மாறிவிட்டது. இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, யாருக்கும் நிம்மதி இல்லை. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் இருக்கையா, அரசு அது மாதிரி வீணா போனவங்களை பத்தி தான் பேச சொல்றீங்க. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள்,
மின்சாரத்துறை ஊழியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், நெசவாளர்கள், அனைத்து நிலை தொழிலாளர்கள், சிறு குறு தொழில் செய்பவர்கள், ஏன் மாற்றுத்திறனாளிகள், மருத்துவர்கள், செவிலியர்கள் என அனைத்து தரப்பு மக்களும் தேர்தல் வாக்குறுதியாக சொன்னதை செய்ய வேண்டும் மு.க. ஸ்டாலின் அவர்களை என்று இன்றைக்கு சென்னையே போராட்ட களமாக மாறியிருக்கிறது. போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை, ஜனநாயக ரீதியாக போராடுபவர்களை எப்படி அடக்குமுறை ஏவுகிறார்கள்? போராட்டத்தில் ஈடுபடுகிற கூட்டணி கட்சி தலைவரான பாலகிருஷ்ணனின் மனைவி கூட அடிபட்டது தெரியும் உங்களுக்கு. இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஜனநாயக முறையில தேர்தல் வாக்குறுதிகளை, தங்கள் உரிமைகளுக்காக போராடுகின்ற அனைத்து தரப்பு மக்களையும் இவர்கள் அடக்கி வைத்திருக்கிறார்கள். நம்ம எல்லாம் இவர்கள் ஏமாளிகளாக நினைக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், அம்மா அவர்கள் ஆட்சி இருந்த பொழுது எப்படி சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட்டது. தாடிக்கு தங்க திட்டம், அதுபோல பள்ளி செல்கின்ற மாணவிகளுக்கு, மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் திட்டம், மடிக்கணினி திட்டம், அதுபோல அம்மா உணவகங்கள் என தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பகுதி மக்களின் தேவைகளை அம்மா அவர்கள் பூர்த்தி செய்தார்கள். நமது தேனி மாவட்டத்திலே குறிப்பாக அம்மா அவர்களின் மாவட்டமாக இங்கு அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து கொடுத்தோம். மீண்டும் தமிழ்நாட்டிலே அம்மாவின் ஆட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் தலைமையிலே ஆட்சி அமைந்தால்தான் தமிழ்நாட்டிலே மக்களாட்சி வர முடியும். எங்களை கூட கேட்டாங்க, நீங்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டீங்களே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மக்களுக்குள்ள சண்டை வர்றது ஏற்கதானே? அண்ணன் தம்பி சண்டை போடுவோம், இப்ப ஒன்னாயிக்கலையா? இன்றைக்கு என்னோட வண்டியில நம்ம அண்ணன் பிரகாஷ் ஏறிட்டு வந்து அவரு தான் டூரே போட்டுட்டு இருக்காரு. கரெக்டா இல்லையா? என்ன நமக்குள்ள என்ன வாக்கியா வரப்பு சண்டையா, சொத்து சண்டையா, வெட்டு கொத்தா? என்ன திமுக முன்ன சண்டை போட்டுக்கிட்ட திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. இப்ப திமுகவை எந்த ரூபத்திலும் தமிழ்நாட்டில் மீண்டும் விட்டோம்னா தமிழ்நாடு அழிந்துவிடும். இதுவரை கேள்விப்படாத அளவுக்கு சுதந்திரம் வாங்கியதிலிருந்து இந்த 70 வருஷத்துல 5 லட்சம் கோடி கடன்னா 5 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடி கடனை இந்த ஆட்சியாளர்கள் வாங்கியிருக்கிறார்கள். ஒவ்வொரு துறையிலும் ஊழல், 30% மேல் ஊழல் இந்த ஆட்சியில் நடைபெறுகிறது. நேரு அவர்கள் துறையில பாத்தீங்கன்னா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பேன்னு முதல்வர் சொன்னார். கிட்டத்தட்ட 3 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்கு, அரசு காலி பணியிடங்கள் இருக்கு. அதையெல்லாம் நிரப்பாமல் வேலை வாய்ப்புக்கு பணம் கொடுப்பவர்களுக்கு, லஞ்சம் கொடுப்பவர்களுக்கு பணியிடங்களை அவர்கள் அப்பாயின்மெண்ட் இருக்கிற பணி ஆணைகளை கொடுத்தார்கள். அமலாக்கத்துறையிலே மாட்டிக்கொண்டார்கள். டிரான்ஸ்பருக்கு இங்க கங்குவார்பட்டியிலிருந்து பெரிய குளத்துக்கு டிரான்ஸ்பருக்கு பணம், லஞ்சம் கெட்டது கோடி, 2500 கோடி அந்த ஒரு விஷயத்திலே, ஒரு டிரான்ஸ்பர் மற்றும் அப்பாயின்மெண்ட்லயே. அதுபோல எத்தனை துறை இருக்கு, நேருவின் துறையிலே இன்னும் எத்தனை கோடி ஊழல்கள். மாண்புமிகு மோடி அவர்கள் இன்றைக்கு சொன்னது போல அனைத்து நதிகளும் போய் கடலிலே சேர்வது போல அனைத்து துறை ஊழல்களும் அமைச்சர்களின் முறைகேடுகளும் ஒரே குடும்பத்திடம் போய் சேர்கிறது. அந்த குடும்பம் எந்த குடும்பம் என்று உங்களுக்கு தெரியும். அந்த குடும்பத்தின் பிடியிலிருந்து தமிழ்நாட்டை மீட்டெடுக்க இந்த முறை மீண்டும் அம்மாவின் ஆட்சி தமிழகத்திலே வர, தமிழ்நாட்டிலே கஞ்சா என்ற போதை மருந்துகளின் புழக்கத்தை அடியோடு நிறுத்த அம்மாவின் ஆட்சி போன்ற ஒரு சிறந்த ஆட்சியை கொடுக்க நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டிய சின்னம் குக்கர் சின்னம். உங்கள் வீட்டு பிள்ளையாகிய மருத்துவர் கதிர்காமி அவர்களை குக்கர் சின்னத்திலே வாக்களித்து அவரை மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். ஏற்கனவே 2017 அம்மாவுடைய வேட்பாளராக நின்று நீங்கள் எல்லாம் வெற்றி பெற செய்து சட்டமன்ற உறுப்பினரானவர், எனக்காக தனது பதவியை துறந்தவர். இந்த முறை அவரை நீங்கள் வெற்றி பெற செய்வதன் மூலம் மீண்டும் தமிழ்நாட்டில் அம்மாவின் ஆட்சி வருவதற்கு உதவி செய்வீர்கள். குக்கர் சின்னத்தை மறந்து விடார்கள். வேற யாரை பத்தி பேச சொன்னீங்களா? யாரை பத்தி? கட்சியால அட்ரஸ், கட்சியால பதவிகள், கட்சியால நகர்மன்ற தலைவர் பதவி, அதிமுகவால பதவி, மந்திரி பதவி, 3 முறை முதல்வர் பதவி கொடுத்தோம். இந்த 75 வயசுல இது போன்ற ஒரு இப்படி ஒரு மோசமான செயலை செய்யலாமா? யாராவது செய்யலாமா? அதுபோல செய்தவர்களை இந்த தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் பாடம் புகட்டுவார்கள்.
குறிப்பா நான் இறந்த பிறகு என் உடம்புல வந்து அதிமுக கூடிய போத்துறன்னு சொல்லவங்க இன்னைக்கு திமுக கூடிய போத்திக்கிட்டு ஊரா வந்துட்டு இருக்காங்க. பையில வச்சிருந்த அம்மா படத்தை என் பையில அமமுக யாரு படம்? அம்மா படம் தான் காரணம். இது அம்மாவுடைய திருவுருவத்தை தாக்கி இருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். இரண்டும் இரட்டை பிறவிகள் மாதிரி இன்றைக்கு நாம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒன்றிணைஞ்சிருக்கிறோம். அதனால இது மாதிரி வீணா போனவங்களை பத்தி பேச வேணாம். நீங்கள் நமது வெற்றி வேட்பாளர் டாக்டர் கதிர்காமு அவர்களை வெற்றி சின்னமாகிய குக்கர் சின்னத்திலே வாக்களித்து மாபெரும் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.